ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதனுடைய புக் பேக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸு ப்ளஸ் வந்துட்டு ஒன் வேர்டு கொஸ்டின்ஸு வந்து நம்ம பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுல ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி 3 வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, 3 டாபிக் லெசன்ஸு. ஸோ அந்த லெசனில் ஃபர்ஸ்ட் லெசன் வந்துட்டு எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே வரக்கூடிய ப்ரோஸில் இருந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த க்ளாசரிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுவுமே பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நம்ம டீச் பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ இதில் இருந்தும் கூடுதலாக வந்து புக்கு இன்சைட் வந்து கீவேர்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஹார்ட் வேர்ட்ஸில், அதாவது பிளாக் வேர்ட் லெட்டர்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் தனியாக ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் பார்த்துக்கிடுங்க. A day in Mars is called Sol. Dash is called the red planet Mars. Our planet is called Earth. We get water by burning fuels. Then the dash are trying to terraform Mars astronomer. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஃபில்லப் கேட்டிருக்காங்க. The man destroyed the earth. In the earth we get water from the rain. The Mars 687 years days in a year. You don't need a space suit and oxygen cylinder in the earth. Fruits and vegetables and water in the Mars are dash அப்படிங்கிற கொஷின்ஸ்க்கு வரிசையாக வந்துட்டு ஆன்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட ஆன்சர் பார்த்து செக் பண்ணிடுங்க. தென் 5-6 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இது நான் உங்களுக்கு புக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோஸில் போட்டிருக்கேன் தனியாக. இந்த 6 கொஸ்டினுக்குமே தனியாக வந்துட்டு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கிடுங்க. ஸோ புக் பேக்கில் வந்துட்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 2 தனித்தனி நவுன்ஸ், அதாவது சேர்க்கக்கூடியது நம்ம சேர்த்து ஒரு புது காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ லைட் அப்படிங்கிறது ஒரு நவுன். தென் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நவுன், நேமிங் வேர்ட்ஸு. தென் நேமிங் வேர்டு. ஸோ இந்த மாதிரி 2 வேர்ட்ஸை வந்துட்டு செப்பரேட் வேர்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு நியூ வேர்டு கிடைக்கும். அதான் வந்துட்டு காம்பவுண்ட் வேர்டு. இங்கே பாருங்கள், வாட்ச் மேனும் 2 பொருட்கள் ஐட்டம்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. தென் ஃபுட்டு, பால், ஃபுட்பால். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை வந்துட்டு வேர்ட்ஸை வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு பிள்ளைங்களை வந்துட்டு ட்ரெயின் பண்ணணும். இந்த மாதிரி பர்சனல்ஸ் கேம் மாதிரியும் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பொருட்களை காமிச்சு 2 வேர்ட்ஸை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இது ஒன் வே ஆஃப் ஆக்டிவிட்டியாக கூட பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டியாக கூட பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் இல்லை வந்துட்டு நம்ம வீட்லேயும் இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் பேரண்ட்ஸு. ஸோ மேட்ச் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்னது, ஜெல்லி ஃபிஷ் இருக்குது. தென் வந்துட்டு பவுலிங் இருக்குது. தென் இந்த மாதிரி அது எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணிக்கணும்னா மேட்ச் பண்ணுறதுக்கு பிள்ளைங்களை வந்துட்டு நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். இயரிங், ஜெல்லி ஃபிஷ்ஷு, ஹேண்ட் பேகு, இந்த மாதிரி வந்துட்டு ட்ராகன் ஃப்ளை, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதை மாதிரியான காம்பவுண்ட் வேர்ட்ஸ் நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கலர் பண்ணுறதுக்கு முடிஞ்சவங்க வந்துட்டு நீங்கள் 2 பிக்சர்ஸை வந்துட்டு என்ன பண்ணிங்க, மேட்ச் பண்ணி வந்து ட்ரா பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸ், கனெக்ட் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ், கிரியேட்டிவ் நியூ வேர்ட்ஸ். ஸோ இதுவுமே அந்த காம்பவுண்ட் வேர்டை இது வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான். கபோர்டு, மூன் லைட்டு, ரெயின் கோட்டு, கௌபாய், இந்த மாதிரியான ஆன்சர்ஸை வந்துட்டு இதில் பார்த்து எழுதிக்கிடணும். ஸோ இது இனி நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பியாண்ட் த யூனிவர்ஸ். இது வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த டைட்டிலுக்கு கீழே வரக்கூடிய ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி சொன்னேன். இது போயத்துக்கு கீழே வரக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸு. ஸோ இதுவுமே க்ளோசரிஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இதையும் டீச் பண்ணி கொடுக்கலாம். தென் மேட்ச் த பிளானட் வித் த இட்ஸ் ஃபியூச்சர். அதனோட ஃபியூச்சர்ஸ்க்கு கூட நம்ம மேட்ச் பண்ணணும். அது என்னென்ன மாடல், என்னென்ன கலர்ஸில் வந்துட்டு இருக்கும், அதனோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும், அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. வேர் இஸ் த poet கோயிங் இன் த ட்ரீம், விச் பிளானட் ஹேஸ் ஸ்ப்ரிங்ஸ் அரவுண்ட் இட், which planet has red storm, why does the poet fly out of the universe, then name the planets the poet flies through. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மறக்காமல் என்னோட சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, பார்த்துட்டே இருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரைட் த கலெக்டிவ் நவுன்ஸ் வந்துட்டு என்ன, கலெக்டிவ் நவுன்ஸ்னால் இங்கே வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம காமனாக சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தென் வந்துட்டு கோட்ஸ் வந்துட்டு குரூப்பாக இருந்தால் அதை என்ன சொல்லுவோம். தென் ஃப்ளவர்ஸ், ஒரு ஃப்ளவர் மட்டும் கிடையாது, மெனி, அதாவது 1 or more ஃப்ளவர்ஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணி ஒரு பொக்கே மாதிரி இருக்கும்போது அதுக்கு என்ன சொல்லுவோம். தென் வந்துட்டு ஆர்மி, ஒரே ஒரு எறும்பு போச்சுதுன்னா அதை ஆண்ட் சொல்லுவோம். ஸோ குரூப் ஆஃப் ஆண்ட் வந்து போச்சுதுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கூல் சொல்லுவோம். தென் ஸ்வேர்ஸ், தென் ஆர்மி, ஸ்கொயர் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்துக்குமே வந்து ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸுக்கு ஒவ்வொரு வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம வச்சுருப்போம். ஸோ பிக் அவுட் த அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்னது,
நாம் நவுனை வந்துட்டு சிறப்பித்து கூறுறது, அதாவது மிகைப்படுத்தி கூறுற ஒன்றை தான் வந்து நாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஹாப்பினஸ், ஒருத்தங்களோட ஒரு கேர்ள் ஆர் பாயோடைய ஹாப்பினஸ், அவங்களோட ஒரு ஆங்கர், அது ஒரு ஃபீல், நம்மளால் ஃபீல் டச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுனை வந்து நம்ம என்ன பண்ணணும், இதில் வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் ஃபியர், தென் வந்துட்டு என்ன ஜாய் இருக்குது, தென் ஃப்ரீடமா இல்லை கைண்ட்னஸ்ஸாக, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் பண்ண, அதாவது டச் பண்ண முடியாத ஒரு பண்புகளை நம்ம குறிப்பிடுறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட். அவங்கள பற்றி நாம் வந்து மிகைப்படுத்தி சொல்கிறதா இருக்கலாம், இல்லை வந்துட்டு அவங்கள பற்றி இல்லை பாயிண்ட் அவுட் பண்ணி நக்கல் பண்ணி சொல்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வெளிப்படுத்திடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் இன் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட்ரிக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய யூனிட்டில் இருக்கக்கூடிய சப் யூனிட்ஸ், அதாவது ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி மூணுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம சப்ளிமெண்ட்ரி ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுக்கு பேக்கில் வரக்கூடிய கிளாஸரிஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு படிச்சுக்கணும். கிளாஸரிஸ்னால் அதில் இம்பார்ட்டன்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி டீச் பண்ணி தருவாங்க டீச்சர்ஸ், அதை ஃபாலோ பண்ணிக்கணும். தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. Then locked the door, behind him false, true or false. Then 11 unknowingly started the space and shuttle, the true or false. Then blue light, இதனோட ஆன்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கிடணும். நேம் த கேரக்டர் ஆஃப் ஸ்பீக்கர் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஆர் யூ ஆல்ரைட், ஸோ அது யார் கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு 11. தென் வேக் அப் அண்ட் யுவர் ஷிப் இஸ் ரெடி, ஏலியன் வந்துட்டு இந்த மாதிரியான அதனோட ஆன்சர்ஸை வந்துட்டு எடுத்து எழுதிக்கிடணும். தென் இதில் 5 கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 5 கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்குமே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வீடியோஸ், அதை வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்துட்டு ட்ரை இட் அவுட், ஸ்பேஸ் ஷட்டில் பற்றி உங்களுக்கு வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அதனோட மீனிங் நான் என்னது, உங்களோட மதர் டங்கில் வந்து நம்ம ஸ்பேஸ் ஷட்டில் நான் என்னன்னு சொல்லுவோம், ஸ்பேஸ் ஷட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. யூஸ் இன் அ சென்டென்ஸ், அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் அதனோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்துட்டு அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் இதில் வந்துட்டு பிள்ளைங்களை வச்சு எழுதி செய்யணும். இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தான், ட்ரை திஸ். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு குரூப்பாக வந்துட்டு இவங்கள ஜாயின் பண்ணி பிள்ளைங்களை வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி போர்டு மாதிரி தான் பிள்ளைங்களை பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்ப்ளீட் த சென்டென்சஸ். எஸ்ட்ரானட் வேர்ஸ் எ ஸ்பேஸ் சூட் வந்துட்டு அவர் போட்டிருப்பார் இல்லையா. எ ஸ்பேஸ் சூட் இஸ் லைக் அ கேப்சூல், அதை வந்துட்டு பார்க்குறது இந்த லைக் எப்படி இருக்கும், ஸோ அதனோட ஆன்சரை எழுதிக்கிடணும். ஸோ இப்படி ஒரு 4 கொஷின்ஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஐடு லிவ் இன் ஸ்பேஸு. தென் 4th ஒன்னோட ஆன்சர் வந்துட்டு த ஹீட் அண்ட் த கோல்டு. ஓகேவா, ஸ்பேஸ் சூட் ப்ரொடெக்ட் ஃப்ரம் அஸ் த ஹீட் அண்ட் கோல்டுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சர்க்கிள் த திங்ஸ் தட் ஸ்பேஸ் சூட் ப்ரொவைட்ஸ் அஸ், இதுக்காக வந்துட்டு ஏர் அண்ட் வாட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகே வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிள்ளைங்க கண்டிப்பாக வந்து படித்து வச்சுருக்கணும். ஏன்னா எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்துட்டு கேட்கக்கூடிய ஒன்று லெட்டர் ரைட்டிங். ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஒரு மாடல் அவங்க கொடுத்துருப்பாங்க லெட்டர் ரைட்டிங். ஸோ நெக்ஸ்ட் இது ஃபார்மல் லெட்டரு இன்ஃபார்மல் லெட்டர் 2 இருக்கும். இங்கே வந்துட்டு இன்ஃபார்மலாக இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் வந்துட்டு ஒரு சம்மர் வெக்கேஷன் பற்றி நம்மளையும் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு சம்மர் வெக்கேஷனை பற்றி நீங்கள் எப்படியெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு லெட்டர் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எழுதி படிக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ கேன் டூ அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேயுமே வந்துட்டு ஒரு பறக்கிற ஒரு தட்டு நம்மளோட மதர் டங்கில் வந்துட்டு எழுதணும். இதோட ஃபுல் ஃபார்ம் CUFO அப்படின்னா என்னது அப்படிங்கிறது. ஸோ இதனோட ஃபுல் ஃபார்மை எழுதிக்கிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி புக் பேக் ஆன்சர்ஸு ப்ளஸ் ஹேண்ட் புக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பிள்ளைகள் எல்லாருமே என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடலாம். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே வீடியோவில் எல்லா ஆன்சர்ஸையுமே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிடலாம், ஜஸ்ட் ஒருக்கா ரிவைஸ் பண்ணுறது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்சர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்கள் வந்துட்டு எழுதுறதுக்கு சம்டைம்ஸ் உங்களுக்கு டைம் ஆகிருக்கலாம், டைம் கிடைக்காது ஸ்கூலில் இருந்து எழுதுறதுக்கோ இல்லை வந்துட்டு ரீடீச் பண்ணுறதுக்கோ. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தென் கீபோர்டு, இது வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, 2 லெட்டர்ஸ் 2 ஐட்டம்ஸ் 2 டூல்ஸாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணி ஒரு வேர்டாக வந்துட்டு நம்ம கன்வே பண்ணி எடுத்துப்போம். ஸோ வந்து அங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி குரூப் ஆஃப் ஃபிஷ்ஷஸை நம்ம என்ன சொல்லுவோம், பேர்ட்ஸை வந்துட்டு என்ன சொல்லுவோம், அதோ பீஸை வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர்ஸை வந்து நம்ம எடுத்து எழுதணும். தென் ஃப்ளாகு, ஸ்வாமு, ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்சர்ஸை வந்து மேலே அவங்க சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா.
ஸோ இனி வரக்கூடிய டேஸில் மை நேட்டிவ் பிளேஸ் அப்படிங்கிற டாப்பிக்கு செகண்ட் யூனிட் சாப்டர். ஸோ அதில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர்ஸு ப்ளஸ் வந்துட்டு ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி மூணுலேயே இருக்கக்கூடிய ஆன்சர்ஸு ப்ளஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அந்த டைமில் வந்து நான் சென்ட் பண்ணிவிடுவேன். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் மிட் டேம், மந்த்லி எக்ஸாம், தென் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ், ஸோ இது டேர்ம் எக்ஸாமு, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.